வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். ஹாஜ் யாத்திரைக்கு அழைத்து செல்வதாக கூறி 5.5 கோடி மோசடி செய்த நபரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகாவிற்கு உட்பட்ட பள்ளப்பட்டி பகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாகும். இப்பகுதியில் அகமது மீரான் என்பவர் மஹதி ஹஜ் சர்வீஸ் என்ற பெயரில் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதற்காக ஏஜென்சி வைத்து நடத்தி வந்தார். கடந்த ஆண்டு பள்ளப்பட்டியைச் சேர்ந்த முக்கிய இஸ்லாமியர்களை வெளிநாட்டு பயணம் அழைத்து சென்று வந்துள்ளார். இதில் சுமார் 127 பேர் வரை ஹஜ் பயணத்திற்கு செல்வதற்காக அகமது மீரான் கூறிய கட்டணத்தை செலுத்தி உள்ளனர். ஹஜ் புனித யாத்திரை செல்ல வேண்டிய நேரத்தில் பயணம் தொடர்பான விவரங்கள் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து ஹஜ் செல்லும் பயணிகளை அலக்களித்து உள்ளார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பள்ளப்பட்டியில் மஹதி ஹஜ் சர்வீஸ் என்ற ஒரு புனித ஹஜ் யாத்திரை கூட்டி செல்வதாக சொல்லி அகமது மீரான் என்ற நபர் சுமார் 5.5 கோடி அளவிற்கு அப்பாவி மக்களை ஏமாற்றி பணத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த ஹஜ் செல்வதற்கான எந்த முன் அறிவிப்பும் செய்யாமல் முன் ஏற்பாடும் செய்யாமல் போலி விசாக்களை காண்பித்து மக்களை நம்ப வைத்து அவர்கள் அனைவர்களுக்கும் நான் இன்று உங்களுக்கு டிக்கெட் தருகிறேன் என்று ஒரு ப்ரோக்ராமை பள்ளப்பட்டி ஹாஜி ஹபீப் மன்றத்தில் கூட செய்து 14/4 அன்று கூட செய்து அனைவரும் முன்பும் மயக்கம் போட்டு விழுவது போல் நடித்து ஆஸ்பத்திரிக்கு சென்ற பிறகு அனைத்து டெஸ்ட் பண்ண இசிஜி எக்கோ பிபி எல்லாம் நார்மல் ஆனால் கண்ணை திறக்காமல் ஏமாற்றி கொண்டு 15 நாட்களாக காவல்துறை கண்காணிப்பில் இருந்தும் அவர்களும் ஏமாற்றி திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கேயும் ஏமாற்றி பிறகு திரும்பவும் கரூர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து அங்கேயும் ஏமாற்றி பெயில் வாங்கிவிட்டார். இந்த கேஸில் இருந்து 127 நபர்கள் இதற்காக தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கர்நாடகா மாநிலத்திலும் பல்வேறு பேர் பல கம்ப்ளைண்ட்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுவரை அவர் ஏமாற்று தொகை என்று தெரிந்தது 5.5 கோடி. இந்த 5.5 கோடிக்கான அனைத்து ஆவணங்களையும் கடந்த 14ஆம் தேதி அன்றே நமது காவல் கண்காணிப்பு அதாவது டிசிபி அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடுவில் தேர்தல் இருந்த சமயத்தில் அவர்கள் 10-15 பேரை மட்டும் விசாரித்ததன் காரணமாக கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் பொழுது 50 லட்ச ரூபாய் ஆய்க்கான ஏமாற்றப்பட்டவர்களை மட்டும் விசாரணை நடந்து உள்ளது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் மொத்த தொகையை 50 லட்சமா என்று எண்ணி அவருக்கு தவறாக பெயில் கொடுத்து விட்டார்கள். உடனடியாக அந்த பெயிலை கேன்சல் செஞ்சு கடுமையான கிரிமினல் நடவடிக்கை அவர் மீது எடுக்க வேண்டும் என்று